எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தோம்னா இயல் 6. ஓகேங்களா? ஸோ இயல் 6 5 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது இயல் 6. ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இலக்கண மொழித்திறன் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது படிச்சிருப்பீங்க, நீங்க சுட்டெழுத்து படிச்சிருப்பீங்க, புதுவை படிச்சிருப்பீங்க, எல்லாருமே வந்து சிற்றெழுத்து கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். இது பார்த்துக்கோங்க. இது இது மூணுமே பார்த்துக்கோங்க. முதுக்கண், உட்பக்கம், உம்பத்தி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, பயிற்சிக்கு போகலாம். வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுது. எது உன் வீடு? என்னன்னா சொல்லலாம். இது பக்கத்துல இருந்துச்சுன்னா இது என் வீடு சொல்லலாம். இல்ல அவங்க கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா அது என் வீடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டும் மேட்ச் ஆகும். யார் உன் அண்ணன் அப்படின்னு கேட்டா பக்கத்துல இருந்தானா இவன் என் அண்ணன்லாம், தூரத்துல இருந்தானா அவன் தான் என் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். உன் பள்ளிக்கூடம் எங்குள்ளது அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு அப்பக்கம் சொல்லலாம், இல்ல அந்த பக்கம் சொல்லலாம், இல்ல இப்பக்கம் சொல்லலாம், இல்ல இந்த பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து பார்த்தோன்னா வினா எழுத்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது பார்க்கலாம். பின்வரும் வாக்கியங்களை வினா வாக்கியங்களாக மாற்றுவேன். பாண்டியன் நல்லவன் எப்படி கேட்கலாம்? பாண்டியன் நல்லவனா அப்படின்னு கேட்கலாம். அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டார் ஒரு பதில். அதை நம்ம வினாவா மாற்றும் போது அப்துல்லா வீட்டுக்கு வந்து விட்டாரா. அடுத்து கடல் பெரியதா கேட்கலாம். ஓகே, பொருத்தமான வினா சொற்களை எழுதுக. என் வினாவுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்கலாமா? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள் யார்? ஓகேங்களா? அடுத்து உனக்கு பிடித்த பண்டம் எது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு கேட்கலாம். உனக்கு பிடிச்ச பண்டம் என்ன அப்படின்னு கேட்கலாமா? ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோன்னா அகராதி காணும் பயிற்சி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாட்டு இல்லையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுடையது ஆள் இருந்து வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அன்பு, 2வது ஆசை, 3 இளைஞர், 4 பார்த்தோம்னா ஈட்டி ஊ எங்க இருக்கு? உலகம், ஊக்கம், ஏ எங்க இருக்கு? ஏ ஏழை, ஐ ஓ ஓ ஓ. ஓகேங்களா? ஓகே ஓகே. ஓரிரு சொற்கள் விடை எழுதுக. ஔவையார் பாடலில் அவள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க, பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பள்ளம். ஸோ பொருள்னு கேட்டிருந்தாங்கன்னா பள்ளம், எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மேடு. ஸோ இங்க பொருள் இருக்கா எதிர்ச்சொல் இருக்கான்னு கரெக்டா பாருங்க. ஏன்னா அவள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ச்சொல் கொடுத்தா நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டு நிறைய பேர் தப்பாவும் போட்டு வந்திருக்காங்க. அதனால கொஸ்டின் படிக்கிறது மிகவும் முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து ஔவையார் பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தோன்னா புறநானூறு. ஓகேங்களா? ஓகே, 3 சுட்டெழுத்துக்கள் நமக்கு தெரியும். ஆ இ உ. ஸோ இதுல நாம பயன்படுத்தாத எதுன்னு பார்த்தோம்னா ஊ. நம்ம மேல பார்த்தோம் இல்லையா? முதுக்கன், உம்பர். ஸோ அந்த மாதிரி அது நம்ம இப்ப பயன்படுத்துறது. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்துக்கள் எதுன்னு பார்த்தோம்னா ஏ. அவன் செய்தான் அப்படின்னா அவன் செஞ்சான், அவனே செஞ்சான் அப்படின்னா அவன் தான் செஞ்சான் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஸோ அந்த உயிரெழுத்து எதுன்னு பார்த்தோம்னா ஏ. ஓகே. அடுத்து முத்துராமலிங்க தேவர். இது ஓகே, இது தேவையில்ல. ஸோ முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரத்துல இருக்கு பசும்பொன். ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான். இயல் 6ல பின்னாடி இருக்க பயிற்சி வந்து இவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ ஈஸியா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்ததான இயல் 7 அதையுமே சேர்த்தே நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இயல் 7 பார்க்கலாம். ஓகே. ஸோ இது பாருங்க, இதுல எவன் குலோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருப்பாங்க. என்ன பயன் கருதியோ. ஸோ அதை பார்த்துக்கணும். எவன் குலோ அப்படின்னா என்ன பயன் கருதியோ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து அளபடை படிச்சிருப்பீங்க. ஸோ இதை நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன, தனியாக எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்டோட போட்டிருக்கேன் நான், லெசன் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இது பிழை திருத்தம் திணை பேஸ் பண்ணி. ஸோ நம்ம டைரக்டா பயிற்சிக்கு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கீழுள்ள பத்தியில் சிவன்னமிடப்பட்ட சொற்களில் உயர்திணை பெயர் சொற்களையும் அக்ரிணை பெயர் சொல்லையும் பிரித்து எழுதுது அப்படின்னு. ஸோ உயர்திணைன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நம்ம மனுஷங்க அவங்கதான் உயர்திணை. ஸோ மனுஷங்களை தவிர உயிர் உள்ளதோ இல்லை உயிரற்றதோ எதுவாக இருந்தாலுமே அக்ரிணை. ஸோ அரசன்
அரசன்றது ஒரு மனுஷன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது உயர்திணை. காடுன்றது என்ன? அக்ரிணை. வீரர், வீரர் என்னது? உயர்திணை. பணியாளர்கள் உயர்திணை. மான்கள் அக்ரிணை. மலைப்பாம்பு அக்ரிணை. காற்று, காற்று அக்ரிணை. மரங்கள் அக்ரிணை. குரங்குகள் அக்ரிணை. ஆந்தை அக்ரிணை. அரசி, அரசி யாரு? உயர்திணை. அமைச்சர், தளபதி 2 பேருமே உயர்திணை. ஓகேங்களா? ஈஸி தானே. அடுத்து பால் தெரியும் இல்லையா? ஆண் பால்னா என்ன, பெண் பால், கலர்பால், ஒன்றன் பால், கலவையின் பால். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தோட்டத்தில் பின்வரும் முறைப்பகுதியில் உள்ள பிழைகளை சுட்டிக்காட்டி பிழை திருத்தி எழுதுக. ஓகே, தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்ததுன்னு வராது இல்லையா? பூக்கள் வந்தாச்சு. ஸோ அப்படிமா பூக்கள் பூத்து இருந்தன அப்படின்னு வரும். பறிப்பதற்கு கமலா வந்தார். ஓகே, இது கரெக்ட். கூடவே ராணியும் வேணியும் வந்தார்கள் வருமா? ஏன்னா 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தோம்னா வந்தார்கள். அடுத்து அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடின வருமா? இல்ல, ஓடியது. ஏன்னா ஒரே ஒரு பாம்பு தான். ஸோ ஓடியது. கமலா கத்தினாள். ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினார்களா? இல்ல, நெருங்கினாள். ஏன்னா ஒரே ஒருத்தி தான், அதுவும் பெண்பால். ஸோ நெருங்கி நாள், நார்கள் வரல், நெருங்கி. ஓகேங்களா? ஓகே, அகராதி. ஸோ அகராதி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அகர வரிசை தெரியும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம்? பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஆ ஆ இ இ அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணம். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் மேக்ஸிமம் எப்பவுமே மேக்ஸிமம் எல்லாமே எப்படி இருக்கும்? அளபடை தவிர மெய் எழுத்துக்களோ இல்லை உயிர் மெய் எழுத்துக்களோ தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு மெய் எழுத்து வரிசை கரெக்டாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் போட முடியும். ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம். இதுல அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணம் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இக்கு இருக்கான்னு பார்க்கணும். இக்கு இருக்கா? இக்கு இல்லை, பட் இங்கு இருக்கு. அப்ப என்ன வரும்? ஃபர்ஸ்ட் அங்காடின்னு வரும். ஓகே, இங்குக்கு அப்புறம் என்ன வருது? இக்கு, இங்கு. அடுத்து இச்சு இருக்கா? இச்சு, இட்டு இல்லை, பட் இன்னு இருக்கு. ஸோ அப்புறம் அண்ணி. இட்டு, இன்னு, இத்து, இந்து இல்லையா? இப்பு. அப்ப இப்பு இருக்கு. அப்ப அப்பா. இப்புக்கு அடுத்து இன்னு, அம்மா. கடைசியாக இன்னும் வரும். ஸோ அண்ணன். ஓகேங்களா? இப்படி பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. அதுக்கான பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2வது எடுத்து பார்க்கணும். 2வது எடுத்து பார்த்தோம்னா மெய் எழுத்து மட்டும் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை, உயிர் மெய் எழுத்தும் வரும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அகரவரிசை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? தக்கா, கிக்கி இப்படி போகுமா? இங்க என்ன வரும்? இக்குலேருந்து எடுத்துக்கலாம். இக்குலேருந்து அடுத்து இங்கு, இப்படி போயிட்டு இருக்குமா? எப்பவுமே அகரவரிசை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் எழுதணுமே தவிர இப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காவரிசையில் இருக்கிறது முடிச்சு எப்ப கௌ வரைக்கும் இருக்குமா? கௌ வரைக்கும் இருக்குது முடிச்சுட்டு தான் வரிசைக்கு வரும். நாம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மெய்யெழுத்தான். ஸோ மெய்யெழுத்த முடிக்கணும்னு எடுக்கக்கூடாது. அதாவது இக்கு, இக்கு வலிது முடிச்சிட்டோமா? அடுத்து இங்கு தேடக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் காவரிசையில் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரிசை. அப்போ வரிசை முடிச்சுட்டு தான் சாவரிசை. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வார்த்தை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல காவரிசை எங்க இருக்குன்னு பாருங்க. இதுமா சா டு தா லை ரு ஆர். ஸோ காவரிசை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காயில்னா சாவரிசை வரிசை பாருங்க. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதை விட்டுறலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு டிப்ஸ் இல்லை. ஏன்னா அதுல வார்த்தைகள் இருக்காது இல்லையா? ஒன்று இருக்கு, பட் அங்காடியுமே இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனிவே அடுத்து பார்த்தோம்னா சாவரிசை. சாவரிசை பார்த்தோம்னா மா சா. அப்ப சா இருக்கு. சரி, சாலை வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். டு தா வா லை ரு தான் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஆசிரியர். அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஓகே, தாங்கா சா. அடுத்து என்ன? நான் வருதா? வருங்க. நான் ஆண்டு. தாங்காச்சான்யா டா. டா வருதா? எங்க இருக்கு பாருங்க. டா எடுத்துக்கிட்டே டா. ஆடு வந்துருச்சுன்னே ஆடு எடுத்து எழுதுறாதீங்க. இது டூ முன்னாடி டட்டாலா இருக்கு. அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கா? இல்லை. அவதாரமா ஆடு. தப்பா எழுதுறேன் நீங்க. நான் ஒரே நிமிஷம். தாங்காச்சா
ஞா சரி 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 ஆடுதான் வரும். பங்காச்சா டா கடுத்து தான் நான் வரும் இல்லையா ஆடு. ம், ம், சா, டா, நா. அடுத்து தா. தாவரிசை எங்க இருக்குன்னு பாருங்க. ஓகே இது முடிஞ்சாச்சு. ஆண்டு ஆடு. தாய்ங்கிறது ஆத்திரம். தாய் இங்க ஒரு தா இருக்கு. வேற எங்கேயும் இல்லையா. அப்ப ஆத்திரம். அடுத்தது தா நா. நான் இருக்கா பாருங்க. நா, நா. இல்ல. சரி. பா இருக்கா பாருங்க. பா இருக்கா. இல்ல. மா இருக்கா. மா இல்ல. பட் அதுக்கு பதிலா மை வரிசை. மா வரிசையில மை தான் இருக்கு. அப்ப அது போடலாமா. மை. அடுத்து மா பா வருமா. பா. பா எங்க இருக்குன்னு பாருங்க. சரி பா முடிச்சுட்டு மா வந்து பாமா யா. பா மா யா. யா இங்க இருக்கா. அப்பா ஆமா ஆயிரம். அடுத்து ரா. ஆறு. நாவணும் எழுதுறோமா. நாங்காச்சும் எங்க லைட்டா கன்ஃபியூஸ் தான் போயிட்டு இல்லையா. ரா கட்டு தான் வா வரும். சரி சரி ஒரே நிமிஷம். யா ரா. ராடா வரும் இல்லையா. யா கடுத்தது ரா. கரெக்ட். ரா. அடுத்த லா வரும் இல்லையா. மாலை. இப்போ லாக்கு அப்புறம் என்ன வரும். வா. வா எங்க இருக்கு. ஆவணி. அப்புறம் கடைசியா ஆறு. ஓகேங்களா. சொன்னதான் வரும். சப்போஸ் உங்களுக்கு டக்குன்னு அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாங்காச்சா ஃபர்ஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா. சரி சில டைம்ல கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம எழுதி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பும் கிடையாது. அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. தப்பா எழுதுறதுக்கு இந்த மாதிரி எழுதி கரெக்டா எழுதுறது தப்பு தப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால இதுல அசிங்கப்படலாம் ஒன்றும் கிடையாது. தாராளமா எழுதி வச்சுக்கோங்க. எழுதுங்க. யாரும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ட்விஸ்டா கேட்குற மாதிரி இன்னும் கேட்குற மாதிரி இருந்துச்சுங்கன்னா இப்போ இது இந்த ஆமைன்னு இருக்கா. இப்போ இங்க பாருங்க. ஆம். ஆமை. பார்க்கலாம். சரி இப்ப அம்மினே படிச்சுக்கோ. அம்மி. ஆம். அந்த மாதிரி மாவரிசையிலே வர செகண்ட் எழுத்தும் மாவரிசையில ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கு பார்த்தா ஈஸியா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆ வந்துச்சா அப்ப ஆ தான் வரும் ஃபர்ஸ்ட் எப்படி அப்படி. சரி இப்ப இம்மு வருமா மை வருமா பார்க்கும்போது மை வரிசையில என்ன வரும். இது வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆத்திரம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெண்டு மாவரிசை மாவு எழுத்து வந்திருக்கு. எது போடணும் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியும். மெய் எழுத்து தான் வரும் இல்லையா. அப்ப ஆம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்தது தான் ஆமை வரும். ஓகேங்களா. சரி ஓகே இது பாருங்க. அண்ணன் அண்ணி. இதுல எது ஃபர்ஸ்ட் வரும். இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. இதுவும் ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே வரிசை தான் வந்திருக்கு. பட் பாத்தீங்கன்னா இது என்னது நான். இது பாத்தீங்கன்னா நீ. அப்ப என்ன வரும். ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் வரும். அடுத்தது என்ன வரும். அண்ணின்னு வரும். ஓகேங்களா. ஸோ வந்து ஒன்றும் கிடையாது. எப்படி எடுத்து எழுதணும் எந்த வரிசையில எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாது. ஓகேங்களா. சரி ஓகே அவ்வளவுதான் அது. சரி ஓகே. அடுத்து இது பாருங்க. எந்த ஆற்றின் தென்கரையில் தாராசுரம் உள்ளது பார்த்தோம்னா அரிசிலாறு. இதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அரிசிலாரோட மருவு என்ன பார்த்தோம்னா அரசலாறு. இப்ப வந்து அரசலாறுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. பட் அதுக்கு முன்னாடி அரிசிலாறு. ஸோ அரிசிலாரோட மருவு அரசலாறு. கரெக்டா பார்த்துக்கோங்க. என் ஊர் பேரின் மருவன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ வார்த்தை இது ஆறு தான். இதனால கேட்கறது வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க. ஓகே. ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டி அப்படி யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் ராசராச சோழர். ஓகேங்களா. ஹிஸ்டரியிலயும் வரும். ஓகேங்களா. யூனிட் 8லயும் வரும். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கோங்க. ஐராவதீஸ்வரர் கோயில் கட்டியார் 2ஆம் ராஜராஜ சோழன். ஓகே. கியூரியம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர். போலாந்து. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம்னா கியூரியம்மையார் தன் கணவருடன் சேர்ந்து முதலில் கண்டுபிடித்த பொருளின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொலோனியன். ஓகேங்களா. அடுத்து கியூரியம்மையார் குடும்பம் எத்தனை நோபல் பரிசு பெற்றதுன்னு பார்த்தோம்னா 3.
ஓகேங்களா? சரி, ஓகே. துவாமை என்ற சொல்லின் பொருள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறுமை. ஓகே, எப்போது அறம் பெருகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடுமையான சொற்களை விட்டுட்டு இனிமையான சொற்களை பேச பேச அறம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையானது மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் இது அந்த அளவுக்கு இதா இருக்காதுங்க. எத்தனை முறை பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்காது இயற்கை காட்சி இது, அதை பற்றி 3 வழி எழுதுக. இப்போ பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து இப்போ இந்த இதே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க, இந்த மாதிரி இது கொடுத்துட்டு இந்த இது கொடுத்துட்டு ரசிக்க தெரிந்தவர்கள் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கா. அப்ப நான் கொஸ்டின் கேட்கிறேன், யார் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ரசிக்க தெரிந்தவர்கள். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ரசிப்பதற்கு உள்ள கலைகளில் 2 எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு இசை, ஓவியம். ஓகேங்களா? அந்த மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா ரசிப்பதற்கான இயற்கை காட்சிகளில் ஒரு 2 எடுத்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா வானவில், விண்மீன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செகண்ட் டாபிக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பத்தியை பார்த்து நம்மளுக்கு எழுதுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஸ்டின் வந்து இதுல இல்லை, ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு திறன் அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ வந்து பார்த்தோம்னா 6, 7 ஒரே தான் முடிச்சிட்டோம். ஈஸியாக தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் நீங்கள் பிடிச்சிட்டு ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா கூட எழுத தெரிஞ்சிடும். சப்போஸ் இதில் ஏதாவது தப்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கீழே மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த இயலான 8ல் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.